எனக்கு தெரியல. நீங்கள் எதை பற்றி எனக்கு பேசுகிற எனக்கு கிளியராக எனக்கு தெரியலங்க. ஒரு கட்சியில் அந்த மாதிரி நடவடிக்கை பட் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேர் நான் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுகிறாரோ அவங்க யாரெல்லாம் நான் கேட்குறேன். என்னோட கூட இந்த திருவள்ளூர் பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் லோகநாதன் அவர்கள் இருக்கிறாங்க. மாநிலத்துடைய செயலாளர் திருமதி ஆனந்தபிரியா இருக்கிறாங்க. அதே போல் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு அஸ்வின் இருக்கிறாங்க. இந்த திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பணிகளை தொடங்கி பிரச்சாரங்களில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுருக்கிறோம். நாளைய தினம் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஸ்மிருதி இரானி அவர்கள் நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் திரு பாலகணபதி அவர்களை ஆதரித்து திருநின்ற ஊரில் மாலை 4 மணிக்கு நடக்கிற ரோடு ஷோ ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க. அதுமாதிரி இன்றைக்கி கூட திரைப்பட நடிகை பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி நமிதா அவர்கள் இன்றைக்கி மாதவரம் பகுதியில் வேட்பாளரோடு வாக்குகளை கேட்டு இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அதே போல் 9ஆம் தேதி மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருவள்ளூர் பகுதியில் ஒரு ரோட் ஷோ மூலமாக நம்முடைய வேட்பாளரோடு சேர்ந்து பிரச்சாரம் பண்ண இருக்கிறாங்க. அதே மாதிரி 6ஆம் தேதி நாளைக்கு கும்முடிப்பூண்டி பொன்னேரி பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் சகோதரி குஷ்பு அவர்கள் பிரச்சாரம் பண்ண இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் எந்த விஷயத்திலையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பற்றியோ அல்லது பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பகுதியில் இந்த பாராளுமன்றத்தில் என்ன தேவை என்பதை பற்றியோ ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பவில்லை என்ற ஒரு குறை பெருவாரியாக இந்த பார்லிமெண்ட்டை பார்க்க முடியுது. எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் இந்த பகுதியில் இங்கேயே இந்த பாராளுமன்ற பகுதியிலேயே வசித்து வந்து கொண்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால் வெறும் பார்லிமெண்ட் மெம்பர் மட்டும் இல்லை, ஒரு சீனியர் லீடர் ஆஃப் தி பார்ட்டி தமிழகத்தில். அதனால் சொன்ன வாக்குறுதிகளை கூட எளிமையாக நிறைவேற்ற முடியும் என்று மக்களிடம் எடுத்து சொல்லி நாங்கள் வாக்குகளை கேட்டுட்ருக்கிறோம். தேர்தல் கமிஷன் இந்த பார்லிமெண்ட்டில் சில கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக சொல்லி இந்த தேர்தல் திருவிழாவில் எது சட்டப்படி சரியோ அதை கூட அலோவ் பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு சுவர் விளம்பரங்கள், கிராம பகுதியில் சுவர் விளம்பரங்கள் அலௌட் அது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வால் ரைட்டிங் எழுதினாலே கேஸ் போடுவாங்கன்ற நிலைமை தான் இருக்குது. ஆனால் பல பார்லிமெண்ட்டில் சுவர் விளம்பரங்கள் சின்னங்கள் வரையாது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே இருக்கிற பாராளுமன்றத்துடைய தேர்தல் அலுவலர் ஆர்ஓ ஜனநாயக திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கிறேன். நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் கூட இங்கே
எங்களுடைய பொதுச் செயலாளரும் இந்த பார்லிமெண்ட்டுடைய வேட்பாளரும் ஆகிய திரு பாலகணபதி அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறாங்க. 13ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் ஆவடி மற்றும் பூந்தமல்லி பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதே போல் 10ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே 10ஆம் தேதிக்கு மேலே தேதி இன்னும் கொஞ்சம் 1.5 நாளில் தெரிஞ்சிடும். அவரும் கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறாங்க. இங்கே இந்த பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு உங்கள் மூலமாக எங்களுடைய வேண்டுகோள், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இங்கே வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி நீங்களே கேட்குறீங்க. இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே தேர்ந்தெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். பல கருத்து கணிப்புகள், பத்திரிகைகள், உங்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே கூட மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவார் என்று தான் உங்களுடைய கருத்து கணிப்புகளாக கூட சொல்லுது. அந்த வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் நமக்கு திட்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் இவங்க பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியாக போய் அட்லீஸ்ட் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா இந்த மக்களுடைய குரலை ஒலிப்பதாக தெரியவே இல்லை. பார்லிமெண்ட் அட்டெண்டன்ஸே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பாராளுமன்ற குறிப்புகளிலே இருக்குது. அதனால் ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சியை சார்ந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். முதல்ல வாக்களிக்க வேண்டும், கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிக்கும் பொழுது வாக்குகள் வீணாகாமல் வாக்களிக்க வேண்டும். கடந்த 2014 பார்த்தோம், 2019 பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 37 பார்லிமெண்ட் தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதனால் எந்தவித பயனும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. அவர்களால் நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடிக்கு மேலே செஞ்சுருக்குது. எம்பி இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினரால் எந்த பயனும் இல்லை. அதே போல தான் கடந்த முறை 2019 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அவர்கள் வெற்றி பெற்றும் கூட வெளிநடப்புகளும் பார்லிமெண்ட் கேன்டீன்லேருந்து தான் நம்முடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்களை பார்த்தோம். தமிழக மக்களுக்காகவோ நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட சேர்த்து சொல்கிறேன், நம்ம பார்லிமெண்ட்டுடைய தேவைகளை என்ன என்பதெல்லாம் பேசலை. ஆகவே தற்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கணும், ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பினை இந்த பாராளுமன்றத்தில் தரணும்னு வாக்காளர் பெருமக்கள்கிட்ட உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் எதாவது கேட்கணும்? நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு 6 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. இந்த 6 சட்டசபை தொகுதிகளுக்கு என்ன தேவை, உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன? அதாவது பி ஸ்பெசிபிக் வாக்குறுதிகளில் தான் போட்டி வரணுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன வாக்குறுதிகள் பண்ண போகிறீங்க? அதாவது வாக்குறுதிகள் எங்களுக்கு ஒரு டீம் போட்டிருக்கிறோம். இந்த பாராளுமன்ற ஸ்பெசிஃபிக்காக தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறோம். இன்னும் ஓரிரு நாளில் தயாராகிடுச்சு. நாங்கள் எல்லாமே இங்கே மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் அந்த மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. நிச்சயமாக ஓரிரு நாளில் உங்களை அழைத்து அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறோம். அந்த தேர்தல் அறிக்கை இந்த பாராளுமன்றத்திற்கு மக்கள் இது நாள் வரை எதை எதிர்பார்க்கிறார்களோ, மத்திய அரசு திட்டங்கள், இருக்கிற திட்டங்களாக இருந்தாலும் சரி, புதிதாக இந்த பகுதியிலே அது பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவுமோ அந்த மாதிரி திட்டங்களை எங்களுடைய வாக்குறுதிகளாக நாங்கள் கொடுக்குறோம். அது ஒரே 2 நாள் கொடுத்துக்கோங்க. அது கையிலேயே பிரிண்டோடு கொடுத்துட்றோம். இப்போ பிரிண்டில் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். சார், இப்போ மெய்யூர் பகுதியில் நம்ம வேட்பாளர் தேசிய கொடியோட வாக்கு கேட்டாங்க. தேசிய கொடியை வச்சு வாக்கு கேட்டாங்கன்ட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ பண்ணியிருக்காங்களா? தேசிய கொடிங்கிறது எல்லோரும் தான் பயன்படுத்துகிறோம். அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. தேசிய கொடிக்கு வாக்கு கேட்டோம், தாமரைக்கு தானே வாக்கு கேட்டோம். தேசிய கொடி முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாக் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாக் ஆக்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில்
ஃப்ளாக் ஆக்டில் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். இது ஒன்றும் அவமதிக்கலையே, தேசிய கொடியை அவமதிச்சா தானே குற்றம். அவமதிக்கல, மரியாதையோடு பயபக்தியோடு தேசிய கொடியை நாங்கள் போற்றுறோம். அதனால் இதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் என்ன மாதிரி எந்த கான்டெக்ஸ்ட்டில் அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. கேஸ் போட்டதுனாலேயே தவறுன்னு ஆகிடாது. விவரம் எனக்கு அந்த விஷயத்தை எதனால் அந்த மாதிரி நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஆனால் தேசிய கொடியை பயன்படுத்தினாலும் தவறுன்னு சொல்ல முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் எப்போ பார்த்தாலும் தேசிய கொடி எடுத்து போயிட்டு அவங்களுக்கு தனியாக கொடி கிடையாது. அதுதான் இல்லை, ஃப்ளாக் ஆக்ட் இருக்குது, அமெண்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறேன். 6 மணிக்கு தேசிய கொடி இறக்கணும்னு பண்ணலாம் சட்டம். இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அப்படி தொடர்ந்து படந்துட்டு பார்த்துக்கலாம். அதே போல் சுதந்திர தினம், ரிப்பப்ளிக் டேலாம் முன்னெல்லாம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ பொதுமக்கள் வீட்டில் கூட ஏற்றலாம். அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து அவமதிக்கிற எண்ணம் எப்பயுமே பிஜேபி கிடையாது. சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, எதிர்கட்சியை விட பிஜேபி எம்பியே இருந்தால் நல்லா திட்டங்கள் போடுறாங்க. அப்போ எதிர்கட்சியை விட திட்டங்கள் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? நான் பேசும்போது அடுத்த வார்த்தையும் சொன்னேன். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ இல்லையோ, தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடிக்கு மேலே திட்டங்களை கொடுத்த அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம். கண்டிப்பாக செஞ்சுருக்கிறோம், இல்லைன்னா கூட செஞ்சுருக்கிறோம் தான் சொல்ல வந்தேன். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு பார்லிமெண்ட் மெம்பருக்கு நமக்காக குரல் கொடுக்கணும். சரி, நீங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் கொண்டு வந்திருப்பீங்க, சரி புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எதிர்கட்சி தானே, பேசக்கூடாது நமக்காக. இந்த பார்லிமெண்ட்டில் எந்த வித தேவையும் இந்த பார்லிமெண்ட்டில் இல்லையா? நமக்கு இருக்குல்ல. எனக்கு இது காட்டட்டும், இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை காட்டட்டும். நான் பேசினேன் பார்லிமெண்ட்டில், தோருக்கு அவை குறிப்பில் இதெல்லாம் பேசினேன், இந்த திட்டங்கள்லாம் பேசினேன்னு சொல்லுங்கள் அட்லீஸ்ட். நாங்கள் முக்கியமான பயனாளிகளே இந்த மாவட்டத்தில், இந்த பாராளுமன்றத்துடைய எனக்கும் இருக்குது. நான் இவர் வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன். இந்த பார்லிமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக பயனாளிகள் எங்களுக்கு லிஸ்ட்டே இருக்குது. லட்சக்கணக்கான பயணிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு விவசாய பயனாளிகள் இருக்கிறாங்க. 2000 ரூபாய் மருத்துவக் கல்லூரி. ஆமாம், 11 மருத்துவக் கல்லூரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இல்லை வந்து உண்டு கூடவே நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு கடந்த 10 வருஷமா என்ன செய்தீங்கன்றதையும் நீங்கள் உண்மைதாங்க. உங்களுடைய அறிவுரை மிகச்சிறந்த அறிவுரை, நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாட் ஓன்லி மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை மாத்திரம் இல்லை, குற்றப்பத்திரிகையும் கூட நாங்கள் வெளியிட போகிறோம். காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சியில் இந்த தவறிய திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்களோ, என்ன நிறைவேற்றலையோ, அந்த குற்றப்பத்திரிகையும் கூட நாங்கள் இங்கே நாட்டு மக்கள் நம்முடைய பாராளுமன்ற வாக்காளர் மத்தியில் வைக்க போகிறோம். அது ரிலீஸ் பண்ணுறோம். சார், இப்போ தொடர்ந்து திமுக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுறான்னு சொல்லி போடலன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் தொடர்ந்து இதுக்கு எத்தனையோ தடவை பதில் சொல்லியாச்சு. அதாவது ஹிந்தி தெரிஞ்சால் இந்த பிரச்சனை இல்லை. மக்களிடம் பொய் பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முன்ன மாதிரி இல்லை. இப்போ மக்கள் எங்கெங்கன்னு அவங்களே போய் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இது பிஜேபி தலைவர் ஒருத்தர் சொன்னீங்களா அப்படின்னு திரு மோடி அவர்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னீங்களான்னு கூட கேட்க வேணாம். அவர் அந்த பேசின அந்த யூடியூப்பில் எல்லா பிரதமருடைய பேச்சுக்களும் இருக்குது. அதில் பார்த்தாலே தெரியும். இந்த நாட்டில் கருப்பு பணம் அன்னைக்கு சிபிஐயோட டைரக்டர் இன்டர்போல் மீட்டிங்கில் பேசினார். இன்டர்போல் கான்ஃபரன்ஸில் டெல்லியில் நடந்தது. அதை பேசும்பொழுது அவர் சொன்னார், அப்போ இருக்கிற சிபிஐ டைரக்டர் சொன்னார், நமக்கு இருக்கிற தகவல்படி பார்த்தா இந்தியாவுடைய கருப்பு பணம் இத்தனை லட்சம் கோடி இருப்பதாக தெரியுது. அவரு கன்ஃபார்ம்டாக சொல்லலை. அதை மேற்கோள் காட்டி அன்னைக்கு குஜராத்துடைய முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் ஒரு கூட்டத்தில், இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா இவ்வளோ வரும் போல இருக்குன்னு சொன்னார். அவ்வளோதான். இது சொன்னது அவர் சிபிஐ டைரக்டர் சொன்ன வார்த்தையை வைத்து பேசினது. அதனால் இந்த வார்த்தைகள் எடுபடாது. இது 2024 தேர்தலில் மட்டும் சொல்லலைங்க. திமுக 2019 சொன்னாங்க, பிரதமர் சொன்னார் எங்கேன்னு. மக்கள் சரியான தீர்ப்பை தான் அப்போவே கொடுத்தாங்க. பிரதமர் பொறுத்த வரைக்கும் இப்பவும் சொல்கிறேன், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. 2019 திரு ராகுல் காந்தி மூளைக்கு மூளை தெருக்கு தெரு சொன்னார், சோக்கிதார் சோர்ன்னு சொன்னார், பாதுகாவலன் திருடன் அப்படின்னு சொன்னார். அந்த ரஃபேல் விமானம் வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொன்னார். உச்ச நீதிமன்றத்தில் ரெவ்யூ பெட்டிஷன் எல்லா பெட்டிஷனுமே நிராகரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, இந்த மாதிரிலாம்
பேசாதீங்க, நீங்கள் ஒரு லீடர், இப்படிலாம் இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்னு ராகுல் காந்தியை கண்டிச்சுது. அப்பவும் ராகுல் காந்தி பேசி கொண்டிருந்தார். நாட்டு மக்கள் சரியான தீர்ப்பை வழங்கினார்கள். இந்த நாட்டை கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக கூட வர முடியல. எதிர்கட்சி அந்தஸ்து பெற வேண்டும் என்று சொன்னால் 10% இடங்களை பெறணும். 543 சீட் அப்படின்னு சொன்னால் 55 சீட்டாவது ஜெயிச்சா தான் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வரும். இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்கக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணி கொடுக்கல. 2 தேர்தலாக 2014, 2019 காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து விட்டது. இப்போ அதுவே கூட வருமானு தெரியல. அதனால தான் இப்போ இவங்கெல்லாம் என்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அது மக்கள் சரியான தீர்ப்பை ஏற்கனவே வழங்கினது போல இந்த வாட்டி வழங்குவோம். பத்திரிகையாளர் பாதுகாப்பு குறித்து ஏதாவது இடம் இருக்கா பாருங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் மாநிலத்திலும் சரி சென்ட்ரலும் சரி பத்திரிகையாளர்களுக்கு அதிகப்படியாக இந்த நாட்டில் எல்லாருக்குமே அதாவது வளர்ச்சி கூட பிரதமர் சொல்கிறார், சப்கா சாத் சப்கா விகாஸ். வளர்ச்சி என்பது இந்த நாட்டுடைய அத்தனை மக்களுக்குன்னு தான் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டுடைய பாதுகாப்பு இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுங்கள், இந்த 10 ஆண்டு காலத்தில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி எந்த அளவுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. ஒரு குண்டு வெடிப்பு அதனால் பொதுமக்கள் இந்த மாதிரி பாதிப்பு அடைந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பாதுகாப்பில் நிச்சயமாக நரேந்திர மோடி அரசாங்கம் அக்கறை எடுத்துக்கிறது. அது பத்திரிகையாளருக்கும் ஒன்று, பாமர மக்களுக்கும் ஒன்று. எல்லாருமே இந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இல்லை சார். இது வந்து நீங்கள் நாங்கள் கேட்டுக்கிறாரு, நீங்கள் சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறீங்க. அப்படி சொன்னால் நீங்கள் கேட்டு நாங்கள் பதில் சொல்லுங்கள். ஐயா, பர்டிகுலராக பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பு 140 கோடி மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற அரசு இது. நீங்கள் சில லா அண்ட் ஆர்டர் கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொன்னால் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்லை, சிலது ஸ்டேட் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது, சிலது சென்ட்ரல் சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் நான் உறுதியளிக்கிறார் பிரதமர் என்ன உறுதியிருக்கிறார், நான் வந்து சொக்கிதார் அப்படின்னு சொன்னார் போனார். நாட்டுடைய பாதுகாவலர், மக்களுடைய பாதுகாவலர் நான் அப்படின்னு சொன்னார். அதை தான் ராகுல் காந்தி சொன்னார், சொக்கிதார் சோறுன்னார். நான் என்ன சொல்கிறேன், இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா, அது முக்கியம். அப்போ இந்த இடத்துல எல்லாருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வது ஈக்குவல் பங்கு. நீங்கள் சொல்கிற எதனால் கேட்டிங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த பங்கு இருக்கிறது. அதனால் அவங்கள உறுதி செய்யணும். நாட்டை பொறுத்த வரைக்கும் 140 கோடி மக்களுக்கான பாதுகாவலனாக பிரதமர் எப்பவுமே இருக்கிறார், இப்பவும் இருப்பார், எதிர்காலத்துக்கும் இருப்பார். நீங்கள் வந்து நீங்கள் அதுவே ஸ்டடி பண்ணால் தெரியுங்க. அதுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் பேரை வச்சுட்டீங்கிறதுனால அது உங்களுடைய இடமா இருக்காது. அவங்க என்ன செய்தி நீங்களாம் போட்டிங்கன்னா பேர் வச்சார், புதுசாக பேர் வச்சாங்க அப்படிலாம் சொன்னீங்க. அந்த பேர் வச்சதுனாலே அது அவங்க பிரதேசமாக இருக்கணுமா என்ன? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காஷ்மீரில் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 90 என்னமோ, ஆனால் ஆக்சுவலி அது காஷ்மீருக்கு 119. நம்முடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு கூட நாம் வந்து ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம். அங்கே கூட சட்டமன்ற உறுப்பினர் நம்பர்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறது, ஆனால் அதுக்கு சட்டமன்றத்தில் 119 நம்பர் இருக்குது. அதே மாதிரி தான் சீனாவில் அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த அக்ஷாய் செனி இந்த பக்கத்தில் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு பேர் வேணுமா, அவன் இருக்கிற இடத்துல பேர் வச்சுருக்கான். அதை தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. புதுசாக எந்த ஆக்கிரமிப்பும் இல்லைன்னு ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறையும் சொல்லியிருக்கு, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க. அரசியலுக்காக இதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் வந்து போன எலெக்ஷன் அப்போவே டோக்லாம் அப்படிங்கிற ஒரு இடத்த சீனா அவங்களுதுன்றாங்க, பூட்டான் அவங்களுதுங்கிறாங்க. அந்த இடத்துல கூட ரோடு போடாமல் பார்த்துக்கிட்டோம். நாம் அதில் வெற்றியோடு தான் வந்திருக்கோம். அதனால் இந்திய எல்லைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அரசாங்கத்தில் தான். காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து பாஜக கொண்டு வர ஜிஎஸ்டி அகற்றிட்டு புதியதாக 2.0ன்ற ஜிஎஸ்டி நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அக்னிபாத் திட்டத்தை வந்து முற்றிலும் ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாருங்கள், அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, முதல்ல வரட்டும். ஜிஎஸ்டிங்கிறதுங்க கண்டினியூஸ் ப்ராசஸ். சுஷீல் மோடி அவர்கள் பீகாரோட துணை முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தான் முதல்ல சேர்மனாக போட்டாங்க, வாஜ்பாய் அரசாங்கம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 17 வருஷம் கழித்து அது வந்தது. எல்லா ஜிஎஸ்டி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற நிதியமைச்சர் மற்றும் இல்லை, எல்லா ஆட்சியினுடைய நிதியமைச்சர், கேரளாவுடைய நிதியமைச்சர் கூட அதில் உறுப்பினர், தமிழகத்தினுடைய நிதியமைச்சரும் இருக்கிற எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இது. பிஜேபி கவர்மெண்ட்டோட முடிவு கிடையாது. ஜிஎஸ்டி கம்மி அந்த இருக்குது இல்லையா குழு, அது எல்லா மாநில நிதியமைச்சரும் சேர்ந்து பண்ணுறது. அதனால்
இது எல்லாருமாக சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது. அப்படின்னா நடுவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்து அதை விட்டு போக வேண்டியது தானே, தொடர்ந்து ஏன் அதெல்லாம் வந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு இறங்கினாங்க. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணிச்சு. இது அரசியலுக்காக அதை பேசுகின்ற வெற்று கோஷம். 21 பைசாவை காட்டியும் செங்கலை காட்டியும் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு வராரு. ஒரு பிரதமரை கொச்சைப்படுத்துற விதமாக இதுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க, பிரதமரை கொச்சைப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னீங்க. இந்தியா முழுவதும் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இந்த 10 ஆண்டு காலத்தில் தான் வந்திருக்கு. எய்ம்ஸ் மாத்திரமில்லை, ஐஐஎம்ஸ் வந்திருக்கு. நாம் இந்த எய்ம்ஸ் விஷயத்தில் மதுரை எய்ம்ஸில் ஆல்ரெடி 3 வருடங்களாக மாணவர் சேர்க்கை நடைபெற்று படித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. அது வந்து ஜப்பான் நிறுவனத்தோட அந்த வந்து நம்ம ஒப்பந்தம் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் எய்ம்ஸில் படிக்கிற மாணவர்கள் 3 வருஷமாக படிச்சுட்ருக்குறாங்க. இது ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறார்? பக்கத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் எய்ம்ஸில் சேர்ந்து அங்கெல்லாம் படிச்சுட்ருக்காங்க. அங்கே அந்த இது நடந்துகிட்ருக்கு, கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்காங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் வந்து திருப்பி இந்த செங்கலை கொடுத்துட்டு பண்ணலாம். அதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும் பிரதர். இவங்க இந்த நாட்டில் இருக்கிற ஏன் கஞ்சா அப்படின்னு கேட்டால் இந்த செங்கலை கதை. நீங்கள் நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா கல்லூரியிலுமே நாம் பார்க்குறோம், பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும் போயிட்டுருக்கு இன்றைக்கி கஞ்சா. இதுக்கு முதல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் வெக்கப்படணும், அல்லது அதுக்கு பதில் சொல்லுங்கள். மக்கள் கேட்குறாங்க, கடுப்பில் இருக்கிறாங்க. சாராய கடையை மூடுவேன்னு சொன்னீங்க, அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது. கஞ்சாவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லாத இடம் கிடையாது. மக்களுக்கான ஆட்சி அங்கே நடக்குது. கஞ்சா வரதுக்கு காரணம் குஜராத் தான் ஒரு குற்றச்சாட்டை இங்கே இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் சொல்றாரு. எங்களுடைய மாநில தலைவர் இது குறித்து கிளியராக அழகாக சொன்னார். பார்டர் ஸ்டேட்ஸ்லேருந்து உள்ள என்ட்ரி பாயிண்ட்டுங்க, அதை தடுத்துருக்குறாங்க, அதை பிடிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர், நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கிறீங்க, முதலமைச்சரோடு இருக்கிறார், உங்களோடு நெருங்கி இருக்கிற ஒரு ஆள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் குஜராத்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கூட போயிட்டு இருக்கிறாரு. அவர் ஃபாரின் போனால், முதலமைச்சர் ஃபாரின் போனால் இவர் இருக்கிறாரு. உங்களுடைய கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அவர் தான் கஞ்சா மாஃபியா டான் உலகத்துக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கார் பல நாடுகள்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அதுக்கு என்ன பதில்? அதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் அதை பற்றி சொல்கிறதே இல்லை, திமுக பேசுவதே இல்லை. சார், கச்சத்தீவு பற்றி இப்போதான் பேசுறீங்கன்னு உங்கள் கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அவர்களே குற்றச்சாட்டினார். அவர் குற்றச்சாட்டு தவறு. அதாவது கருத்துக்களை நடுநிலையாக சொல்கிறவங்க நீங்கள் கட்சி பாகுபாடு பேசுங்க. நான் பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவ். கட்சி பாகுபாடு என்று நீங்கள் கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கீங்க. கச்சத்தீவு மீட்பு விவகாரத்தில் பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? மீட்கப்படுமா? எடுக்கிறதுக்கான காரணம் பிஜேபியுடைய நிலைப்பாடு முதல்லையே இருக்குது. அதாவது பாராளுமன்ற அவை குறிப்பிலே இருக்குது. அன்றைக்கு தலைவராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அதை அப்போஸ் பண்ணியிருக்கிறார். அப்போஸ் பண்ணது மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி, தலைவர்னா கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் சொல்லலை, திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கே போட்டிருக்கிறார். நேற்றைக்கு அந்த ஆர்டிஐயில் வந்த அந்த உண்மைகள் இன்னைக்கு திமுகவுக்கு திரும்பி தாக்குதுங்கிறதுனால இப்போ ஏன் பேசுகிறீங்கன்னு பேசுகிறாங்க. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இது நடந்ததா இல்லையா? நீங்கள் தமிழ் இனத்திற்காகவே தலைவர்னு கேட்டு கிளைம் பண்ணுற நீங்கள் தமிழுடைய ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறீங்களே, இது நியாயம் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ சொல்லட்டும். திமுக உங்களுடைய ஆட்சி தானே இருந்தது. நான் என்ன கேட்குறேன், எஸ்ன்னு சொல்லு, தப்பே இல்லை. ஆனால் வெளியில் வந்து கச்சத்தீவை மீட்போன்னு அந்த வெத்து கோஷம் போடாதீங்க. நீங்கள் மீட்கிற கோஷ்டி கிடையாது, வித்த கோஷ்டி. நீங்கள் வித்த கோஷ்டி காங்கிரஸும் திமுகவும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுவதை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஆர்டிஐயில் அந்த மாதிரி பதில் வந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், இத்தனை நாள் எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் தமிழக மக்களை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? என்ன பொய்யா சொல்லியிருக்கிறோம்? ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்ன அதுல கையெழுத்து போட்டிருக்கிற ஒரு அதிகாரி இருக்கிறார், டிபார்ட்மெண்ட்லயே இல்ல. இங்க பாருங்க, சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, அயல் நாட்டு விவகாரங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது ஆர்டிஐலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சட்டமே இருக்கு. இது ஆர்டிஐல வராம இருந்தது. மாநில தலைவர் பற்றி எப்படி இதை கொடுத்தாங்க? இதை வந்து நான் சொல்றேன்,
அதாவதுங்க ஆர்டிஐயில் எந்த கேள்வி கேட்கலாம், எது கேட்கக்கூடாது, எதற்கு பதிலளிக்க வேண்டும் ஆர்டிஐ சட்டமே இருக்குது. நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அப்படி இதற்கு பதிலளிக்கக்கூடாது என்று சொன்னால் பதிலளிக்கவே முடியாது. இன்றைக்கி இவங்க ஏன் இப்போ வந்து அதை பார்த்தீங்களா கமா போடல, கையெழுத்து போடல, அதில் புள்ளி வைக்கலன்னு ஏன் கேட்குறாங்கன்னா சப்ஜெக்டை பேச மாட்டாங்க. புள்ளி வைக்கல கமா வைக்கலன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த சப்ஜெக்ட் உண்மையா பொய்யா? முதலமைச்சராக திமுக ஆட்சி செய்த போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதற்கு இசைவு தெரிவித்தாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அந்த அதிகாரி கையெழுத்தே தப்பு, யுவர் ஃபெய்த்ஃபுல்லி போட்டிருக்காரு, சின்சியர்லின்னு போடல, என்னமோ பேசிகிட்டு இருக்கிறான். தயவு சார் சார் நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறோம், நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு வாங்கினோம் சார். நீங்கள் தவறுன்னு சொன்னால் சொல்லுங்கள். நான் கேட்குற ஃபஸ்ட் இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் தவறுன்னு சொன்னீங்களா? அந்த அதிகாரி இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்குறது நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா? முதலமைச்சராக நீங்கள் இருந்தீங்கல்ல, திரு கருணாநிதி அவர்கள் செய்தாரா இல்லையா? அதுக்கு பதில் முதல்ல எஸ் ஆர் நோ சொல்லிட்டு அப்புறம் வாங்க. என்னங்க நான் என்ன சொல்கிறேன், போலிங் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பாருங்கள். நான் ஆர்டிஐயில் கொடுத்தேன், நம்பர் இருக்குது, வெளியிட்டுட்டேன். வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்கிறாரு, நான் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ப்ரூவ் பண்ணுங்கள் இல்லைன்றதை. அது உங்ககிட்ட இருக்குல்ல, எனக்கு வந்தது, நான் எழுதினா கொடுத்துருக்கேன், கவர்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அது இல்லைப்பான்னு சொல்லலை. இங்கே நீங்கள் குட்டு வெளிப்பட்டு விட்டது. திமுகவுடைய தமிழ் இன துரோகம் வெளிப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதியை இன்னைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்ததில் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அப்போ இசைவு தெரிவித்த திமுக, திரு கருணாநிதியுடைய ஆட்சி. அப்போ இத்தனை தமிழர்கள் மீனவர்கள் கொல்லப்பட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. சார், கடந்த 10 ஆண்டு மத்திய அரசு வந்து பாஜக தான் எடுத்துட்டு வருது. அப்போ 10 ஆண்டுல அது கையில் எடுக்காத கட்சி முடியும் போது அந்த கட்சித்தீவு எடுக்கிறது காரணம் சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 ஆண்டுகள் இல்லை, அது கொடுக்கப்படும் பொழுதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதான் சொல்லணேன், 10 நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்கன்னா, ஏன்பா பேசுகிறேன், ஏன் கட்சித்தீவு பற்றி மீட்கணும், நீங்களும் தானே பேசுனீங்க, நீங்கள் பேசுனது போய் நீங்கள் போலித்தனமாக பேசியிருக்கீங்க, நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணுறோம், இப்போ ஏன் பேசுகிறேன்னு கேட்குறீங்க. பேசணுமா வேண்டாமா? கட்சித்தீவு மீட்கப்படணுமா வேண்டாமா? மீட்கப்படணுமா வேண்டாமா? சார், நான் என்ன நாங்கள் முதல்லேருந்து எடுத்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் பார்லிமெண்ட்ரி இதில் மினிட்ஸில் போய் பாருங்கள், திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்னாரான்னு பாருங்கள், திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு போட்டாரான்னு பாருங்கள். நாங்கள்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் போலியாக வெளியில் வந்து கட்சித்தீவை மீட்பேன் சொல்லிட்டு செஞ்சதெல்லாம் திமுகவும் காங்கிரஸுங்க. இன்றைக்கி அவங்க 2 பேர் அலைன்ஸ். அதனால் இவங்களுடைய தவறான முடிவினால் இத்தனை மீனவர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி திருவள்ளூரில் அந்த காங்கிரஸுக்கு திமுக சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஓட்டுக்காக, அரசியலுக்காக, பதவிக்காக. திருவள்ளூரில் எம்பியாக இருந்தவர் திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிக்காம சிவகங்கை திருநெல்வேலின்னு போயிட்டு ஆதரிக்கிறதுக்காக போயிருக்காருங்க. இதை குறித்து நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி அதை தான் சொல்கிறேங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற டிவிஷன்ஸ் நல்லா தெரியுது. திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், நான் ஏதோ சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அவர் எந்த அளவுக்கு கட்சிக்குள்ளே தனக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் பண்ணாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிலாம் நன்றி தெரிவித்துக்கணும் இதெல்லாம் பேசியிருக்கிறார். இன்றைக்கி திரு ஜெயக்குமார் மீண்டும் தான் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார்னு சொன்னால் இந்த சீட்டை விட்டுருக்க மாட்டார். அவருக்கே தெரியும் ஜெயிக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சி இப்போ போட்டிருக்கிற அந்த வேட்பாளர் நான் கேள்விப்படுறேன், இது எனக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியல. சில நண்பர்கள் திமுக நமக்கே தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க, அவர் ஏதோ இந்த வேட்பாளருக்கு அவருடைய உறவினர் ஒருத்தர் திமுகவே அட்டாக் பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் அவர் கொடுத்துருக்குறாங்க ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி அப்படின்னு தெரியலன்னு நான் கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிடும்போது இன்ட்ரோடியூஸ் ஆனார் ஒருத்தர், ஒரு திமுகக்காரர். அது என்கிட்ட சொல்கிறார், இதை நான் கவனிக்கல, இதை எனக்கு தெரியல அந்த சப்ஜெக்டு. ஆனால் அவர் சொன்னார் அந்த மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ள பிரச்சனை இது இருக்கிறதா சொல்கிறாங்க. தெரியல சார். இப்போ பிஜேபி கட்சியில் வந்து சிலர் வந்து தவறுதலாக பேசுறது, அது மாதிரி கட்சி நடவடிக்கை எடுத்தது. அந்த கட்சி நடவடிக்கை எடுத்தது வந்து அவங்க தேர்தல் ஒட்டி பேசுங்களேன். ஏதாவது ஜெயக்குமார் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறதை பற்றி கேட்டால் எப்படி சார் பார்த்துருக்கீங்க? அதான் சொல்கிறேன்,
சார். அவருக்கு இங்க இருந்து நான் இந்த பார்லிமெண்ட்ல நான் எம்பியா இருந்தேன், இதெல்லாம் இவர் கூட கேட்டாரு, இந்த பார்லிமெண்ட்ல நான் எம்பியா இருந்தேன், எனக்கு சீட்டு கொடுக்கல, ஆனால் இவ்வளோ சாதனை செஞ்சிருக்கிறேன், அதனால சசிகாந்த் செந்தில் அவருக்கு வாக்களிங்கன்னு கேட்குற தைரியம் அவருக்கு இல்லை. ஏன்னா ஒன்றும் பண்ணலை. போய் நின்னாலே திரு ஜெயக்குமார் அவர்கள் இப்போ இருக்கிற பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளரோட போனால் மக்கள் விரட்டி அடிப்பாங்க. அந்த இங்கே பார்லிமெண்ட் எம்பியாக இருந்த இன்னைக்கு அவர் தானங்க எம்பி. எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் அவர் தானங்க எம்பி. உங்கள் சொந்த தொகுதியிலேயே பிரச்சாரம் பண்ணுற தைரியம் இல்லை. ஏன்? மக்கள் விரட்டி அடிப்பார்கள். நான் இந்த சாதனை செஞ்சேன், அதனால் அவருக்கு எங்களுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு கேட்குற தைரியம் இருக்குதா? நான் கேட்குற சவால் விடுறேன் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு. எங்கேயோ போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, அங்கே போனால் தெரியாது அந்த மக்களுக்கு. இங்கே வந்தால் சசிகாந்த் செந்தில் அவருக்கு வாக்களிக்கிற ஏதாவது 2 ஓட்டு வாங்கினா அதுவும் போயிடும். அவங்களே அமுச்சு வச்சுருப்பாங்க. அநேகமாக திமுகவே அதே காங்கிரஸே பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், எந்த தொகுதியுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான சார் போட்டி போடுறோம். மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகள் தமிழகத்திலையும் கூட எல்லாருக்கும் போயிருக்கு, இன்க்ளூடிங் திரு ஸ்டாலின். நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் 140 கோடி மக்களுக்கு போயிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒரு திட்டம் போயிருக்கு. குறிப்பாக ஊசி, வேக்சின் நீங்கள் அத்தனை பேருமே போட்டிருக்கிறீங்க. நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய அது ஒரு திட்டம். அது இலவசமாக எல்லாருக்கும், நாட்டு மக்கள் அனைவருக்குமே போட்டிருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துருக்கிற இந்த பெனிஃபிஷரிஸ், பயனாளிகள் நிச்சயமாக மோடி அரசாங்கத்துக்கு வாக்களிப்பாங்க. நம்ம ஊரில் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய், மொத்தம் 6000 ரூபாய் 3 தவணையாக போயிட்டுருக்கு. இந்த விவசாயிகளுடைய நல்ல அக்கறை செஞ்சு தானே பண்ணியிருக்கு. இந்த ஊரில், இந்த பார்லிமெண்ட்டில் பலாயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த திட்டங்கள் பயனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.